மக்களே, அடுத்த கட்டமாக நம்ம தங்கத்தை சொப்பன சுந்தரியை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு கஷ்டமாக இருக்குது மக்களே. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம போகக்கூடிய ஜீவா அண்ணாவோட ஏப்ரேம் ஹவுஸுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி பழைய சப்ஸ்கிரைபர் வியூஸுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ரோடு, ஸோ நம்ம வெஹிக்கிள் போக முடியாது, சேஸ் மட்டும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏற போகிறோம். எப்படி இந்தாடா கொடுக்கலாம் முக்கலாம் போலாம்ண்ணே, சாத்துங்கண்ணே போலாங்களா? அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாரு. நம்ம வாங்க ஜாலியாக சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். போன தடத்தோட இந்த டைம் ரொம்ப மோசமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம யாரும் வாய்ப்பே இல்லை. எடுத்தோம்னா டயர் வீணாக போயிடுது. பாருங்க மக்களே, அப்படி மட்டை வத்தனப்படா போட தயாரிக்கு தெரியல. காலையிலேருந்து போட தயாரிக்கு தெரியல. இந்த ஒரு தடவை பனி பார்த்தியா இல்லையா? ஏற்றி விடப்பா, பனி தானே இறக்கி விடப்பா. பனியா பூச்சியான்னு தெரியல. பனி இல்லைடா. இவங்களுக்கே பார்த்த மாதிரி இருக்குதுல்ல. இறங்குப்பா மக்களே. ஃபைனலி ரீச்சு ஆனைமுடி பீக் அங்கே இருக்குது. நான் உங்களுக்கு வந்து காலையில் காட்டுறேன், ஓகேங்களா? சவுத் இந்தியாவிலே நம்பர் 1 ஹைட் அந்த மலை தான். ஓகே, வெல்கம் டு தி ஏப்ரேம் ஹவுஸ். எப்படி பிரதர்? ஆதித்யா டேம் வியூ ரெசார்ட். இதுக்கு பின்னாடி வந்து டேம் ஒன்று இருக்குதுங்க மக்களே, அது காட்டுறேன். ஆமாண்டா, அதான்டா மாப்பிள்ள இது வீடியோ பார்த்தில, அதுதான் தரமான சம்பவமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, கீழே ஒரு ரூமு, அந்த பக்கம் ஒரு ரூமு, மேலே இந்த பக்கம் அந்த பக்கம் 2 சைடு இருக்கும் மக்களே. நம்ம பிரசாந்த் அண்ணா வந்து இன்னைக்கு வந்து நம்மளை வந்து அப்படியே வேறு லெவலில் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டாரு. ஆமாம், மாஸ் பண்ணிட்டாரு. சொல்லக்கூடாது. கண்டிப்பாக கம்பல்சரி கேம்பலூர் வந்தீங்கன்னா அண்ணனோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். கம்பல்சரி வந்து அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த பிளேஸ்னாலும் சேஃபாக கூப்பிட்டு போய் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக கூப்பிட்டு வந்துடுவார். அவ்வளோதான். ஓகேண்ணா, ஓகேங்க, ஓகேண்ணா, பார்த்துக்கலாம். ஓகே, சரி, ஓகேங்க மக்களே. அதான் நம்ம உறவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கெஸ்ட்லாம் இருக்காங்க. ஓகே ப்ரோ, ஹாய் ப்ரோ. போன டைம் இதெல்லாம் மழை பேஞ்சிட்டு இருந்துச்சுங்க மக்களே. வலுக்குச்சுதான் சரவணா அதெல்லாம் போன டைமு. வாங்க 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 வாங்க, வந்தாச்சு மக்களே. இதுக்கு இந்த பக்கம் தான் வந்து டேம் இருக்குது. சரவணா, அது டேமுடா. அது காலைல பார்த்தா தெரியும் மக்களே, இப்போ தெரியாது. அது டேமு. இங்கே பாருங்க, கிளாஸ் டே. அசோக் ப்ரோ, வெல்கம் டு தி கிரேட் மார்க் ஆண்டனி அப்படிங்கிற மாதிரி. ஏய் போடு, செமையாக இருக்குல்ல ரூமு. சரவணா எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பரா ஒர்த்து. எந்த பக்கம் போனாலும் இறைவன் நம்மளுக்கு குறை வைக்கிறது இல்லை, அது போதும். அப்படியா? அதே ஃப்ரிட்ஜு, அதை விட அதிகமான ஐட்டங்கள் மக்களே. தண்ணீர் இங்கே பார்த்துங்க, உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கலாம் இந்த இடத்துல. இதை வந்தானே ஏன் நீங்கள் போன டைம் இதை வந்து நாங்கள் அனுபவித்தோம், சரிங்களா? தெரியுதா? இங்கெல்லாமே இருக்கும். அப்புறம் இங்கே வந்து பாருங்கள், சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே கலர்லாம் பாருங்க மக்களே, தெரியுதா? பார்த்தீங்களா மக்கள்? அவ்வளோதான், நம்ம தான் என்ன வேணும் எல்லாமே இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம அண்ணங்கிட்ட, ஜீவா அண்ணங்கிட்ட பிடிச்சது. என்ன வேணுமோ எல்லாமே ரெடி பண்ணி ஃபுல் பண்ணி வச்சுருவாரு. பிரதர் டாபிக் ஒன்று இருக்குது பிரதர். கக்கூஸ் தான் பிரதர், ஆனால் கக்கூஸ் மாதிரி இருக்காது. வந்து பாருங்க, வேற மாதிரி இருக்கு. இப்போ தெரியுது பாருங்க மக்களே, தெரியுதுங்களா? சான்ஸே இல்லை. இதுவே தனியா இந்த ரூமே போதும், இந்த ரூமே போதும். அவங்களை எல்லாம் நீட்டாக இருக்கும். டாய்லெட்லாம் பக்கா நீட்டாக வச்சிருப்பாரு, தெரியுதா? அப்பா அவ்வளோதான் மக்களே. அடா சத்தியம் வேறு லெவலுங்க. இந்த ரூம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்த ரூம் தான். நான், கௌதம், அதுக்கப்புறம் சுபாஷ் 3 பேர் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ண இடம். அது மறக்க முடியாது. போவோம் கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் காமிச்சிருங்களா, இதே மாதிரி மேலே இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் வந்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன், ஓகேங்களா? சரி, ஓகே, கொஞ்சமாக ரெஸ்ட்டாக போடலாம் மக்களே, சரிங்களா? நம்ம வாங்க வந்தானே ஆரம்பிச்சிட்டா டிஸ்கவுண்ட் அவ்வளோ ஃபயர் கேம்ப் போட்டுருவாங்க கொஞ்ச நேரத்தில். எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். தீபா, என்ன தீபா எடுத்து தட்டுக்கிறீங்களே மக்களே?
இது இந்த உலகத்தில் இது மாதிரி ரெசார்ட்டு எங்கேயும் கிடையாது. இந்த ரெசார்ட் வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து சகல வசதிகளும் உள்ளது. ஓகே அசோக் போகலாமா? ரைட், அவ்வளோதான் மக்களே. வந்து ஒரு 1/2 hour ரெஸ்ட்டை போட்டு அந்த ஜீப்பில் வந்த டயர்டை போக்கிட்டு அவ்வளோதான் ஜாமுன்னு நீங்கள் பாருங்க. நம்மளோட கேட்டை சாத்திட்டு வந்துடுவோம். அடுத்த கேம்ப் ஃபயர் தான், என்ஜாய்மெண்ட்டு தான். ஐ திங்க் அண்ணா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே 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 மக்களே, அவ்வளோதான் என்ஜாய் பண்ணுறோம். ஜாலியாக போயிட்டு ஃபயர் கேம்ப்பு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம். தம்பி நல்லா இருக்கிற அப்படிங்களா? ஓகே, தம்பி வந்து இவருடைய சன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மக்கள். நம்ம சரவணத்தில் களத்தில் இறக்கிட்டா மக்களே. போங்க போங்க போகிறோம், என்ஜாய் பண்ணுங்க போங்க. ஏய் ரூல்ஸ் போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். கிடையாது நம்ம ஜீவா அண்ணா, இந்த ரெசார்ட்டுடைய ஓனர், பொள்ளாச்சி சொந்த ஊர் வந்திருக்காரு. நமக்கு தேவையானது எல்லாமே எதை கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவாரு மக்களே. ஃபயர் கேம்ப்பு, பார்பிக்யூ, நீங்கள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு. ஓகேங்களா மக்களே? அவ்வளோதான். எப்படி இருக்கு? ஜம்மிட்டு இருக்க கிளைமேட்டுக்கு? சூப்பராக வேற அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் இதெல்லாம். இது வந்து வெட்டி வரைக்கும்னாலும் டான்ஸ் ஆடலாம். மக்கள்ஸ் அடுத்த கட்டமாக ஃபயர் கேம்ப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது இது பண்ணிட்டு பார்பிக்யூ ரெடி பண்ணுறோம். ஓகேவா? அந்த தனல்ல பத்துக்குச்சு ஓடிக்க மக்கள். பார்பிக்யூ ஓகே மக்கள், பார்பிக்யூ பாருங்கள். தனல்லாம் அப்படியே லைட்டாக அப்படியே மேலே அப்படியே ஆயில் வந்து அப்படியே தளிச்சு விட்டு அப்படியே எல்லா பக்கம் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி பங்கமாக பண்ணிகிட்டு இருக்கார் தலைவர். மக்களே பாருங்க மக்களே, எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு சொல்லிட்டு. உன்னை கண்டேனே சுல்தானே. நேரங்கள் கழித்து. ஓகே மக்களே, ப்ரோ சியர்ஸ். மக்கள் செம்ம வைப்பு போட்டாப்புல நம்ம தலை. அதனால ஃபஸ்ட்டு ஆடவே மாட்டேன் அப்படின்னாப்புல, மறுபடியும் ஆட்டமாக ஆடி விட்டாப்புல. பார்பிக்யூ வந்துச்சு. சாப்பாடு வெளில இருக்கு ப்ரோ. என்ன சொன்னாரு? மாப்பிள்ள சொல்லணா சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா பார்பிக்யூ? வேற சூப்பர் சூப்பர். நேற்று கூட அப்படி இல்லை. மாப்பிள்ளை சாப்பிட்டு நம்மளால எடுக்க முடியல மக்களே. செம்மையாக இருக்குது. என்னதான் கறி வந்து எண்ணெயில் போட்டு வேவிச்சு சாப்பிட்டாலும் சுட்டு சாப்பிட்றது
ஆ சுட்டு சாப்பிட அது சுகம்தான். மக்களே அடுத்த பாருங்கள். வாவ், பரவாயில்ல. என்றைக்குமே நம்ம ஜீவா அண்ணா காட்டேஜில் இதுதான் ஃபேமஸ். ரசம், மோர் குழம்பு, சட்னியா? சட்னி மோராட்ட வச்சிருக்கிற. ஏய் கறி எங்கே பாரு டேய் சொல்லலாம். ஜம்முன்னு கறி டே. வெயிட்டு இது என்ன ஓப்பனு? சாப்பாடு சூப்பரு. அடுத்தது தோசை பரோட்டா. ஏய் போடு பரோட்டா. இந்த குளிரில் தோசை பரோட்டா. மக்களே இங்கே பார்த்தீங்களா ரோஸ் வாட்ரு. வந்துட்டாங்க கேரளா வைப்புக்கு. இதுதான் கேரளா வைப்பு. அந்த ரோஸ் கலரில் அந்த ஒரு பட்டையை போட்டு, சரி பட்டை வந்து ஆரஞ்சு கலர் இருக்கும், அதை போட்டு ரோஸ் கலரில் மாறும். அதான் கேரளா வைப்பு. ஓகே ப்ரோ ஆரம்பிக்கலாமா? ஓகே மாப்பிள்ள ஓகே ரைட்டு ரைட். ஓகே சரவணா உண்மையிலும் வேறு லெவலு. அப்பா நேற்று கூட முடியல. எடுத்துன்னு வா மாப்பிள்ள. ஓகே மாப்பிள்ள கிரேவி மட்டும் ஊற்றிடுங்க மாப்பிள்ள. அப்படி அப்படி அப்படி. நம்மால் வெஜிடேரியன், அவர் வெஜிடேரியனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குவார். அண்ணா பரோட்டா வித் வெஜ் குருமா சட்னி. ஓகேண்ணா என்ஜாய்ண்ணா. மக்களே எங்கள் எல்லாத்துக்கும் விதவிதமாக வச்ச சரவணன் அவருக்கு மட்டும் சோத்தை வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு எதை பிடிக்குமாம்மா. அடி கையில் போடு. நாம தானே? நம்ம தான் மச்சான், நம்ம தான் மாப்பிள்ள. எடுத்து போடுங்க. அவ்வளோதான் மாப்பிள்ள. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கையிலே வைங்க மாப்பிள்ள. சிக்கன் குழம்பு ஊற்றுங்க மாப்பிள்ள. மூடி வச்சிருங்க மாப்பிள்ள, சூடாகிட்டு போகுது. ரைட் அவ்வளோதாங்க சரவணா. ஓகேங்க மக்களே பார்த்தீங்களா இல்லையா, எல்லாத்து பிளேட்டும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்குது. பீஸ் ஆகிக்கிறோம் உனக்கு. அவர் சாப்பிட மாட்டாருங்க, அவர் வெஜிடேரியன். அசோக் சாப்பிட்லாங்க அசோக்? பரோட்டா வித் கிரேவி. ஹவ் இஸ் இட்? தரம். இங்கே பாருங்க மக்களே, எடுத்து பீஸ் பீஸ் வச்சுட்டா. அதே அசோக் போயிடா. இல்லை ப்ரோ கிரேவி போதும். ஒய் இது சாப்பிட்டோம்ல, ஃப்ரை சாப்பிட்டோம்ல. சரி ஓகே உங்கள் இஷ்டம். உங்களுக்கு இது இருக்குது, பீஸுக்கு சாப்பிட்டு சாப்பிடுங்க மாப்பிள்ள. ஆரம்பிக்கலாம் மாப்பிள்ள. நீங்கள் உங்களை ரிவ்யூ தான், உங்களை ரிவ்யூக்கு தான் மக்கள் வெயிட்டிங். எடப்பாடியார் ரிவ்யூக்கு மக்கள் வெயிட்டிங். சாப்பிட்டு சொல்லணுங்கிறது கிடையாது, பார்த்தாலே வந்து வேற மாப்பிள்ள பரவாயில்லைங்க சாப்பிட்டு சொல்லுங்க. இல்லைடா நான் வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தேன், நீங்கள் விட மாட்டேங்கிறாட்டுருக்கு. இருந்தாலும் ஓகே சூப்பர். காலையிலேருந்து என்ன காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே கிளம்பி ஒவ்வொரு பிளேஸும் சுற்றி வீடியோ கவரேஜ் பண்ணி எல்லா பிளேஸ்லையும் செம்ம என்ஜாய்மெண்ட்டு, மறக்க முடியாத நிகழ்வுகள். கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள் கடைசி வரைக்கும். நீங்களே வந்து ஃபோன் பண்ணி டேரெக்டாக எங்கே பிளேஸ் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுவீங்க. அதுவும் இப்போ நைட் வந்து ஸ்டே பண்ண ரெசார்ட் பேர் வந்து ஆதித்யா டேம் வியூ. ஆதித்யா டேம் வியூ ரெசார்ட் வேறு லெவலில் இருக்குது. நீங்களாம் வந்தீங்கன்னா ஒரு 1 வீக் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு தான் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆகிடுவீங்க. அதுவும் பாருங்கள் சாப்பாடு ஐட்டம்லாம் எல்லாமே சகல வசதியும். ஓகே மக்களே இங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஓகேவா? சூப்பராக கிரேவி வித் புரோட்டா வித் அன்எக்ஸ்பெக்டட் அப்படி எடுத்து எடுப்போமா ஒரு பைட்டு. மொட்டு வேற லெவல். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. கொடுக்குற காசுக்கு ஒத்த சாப்பாடு இருக்கும். தங்கமான மனசக்காரர் இருப்பா அந்த ரெசார்ட்டுக்காரரு. ஓப்பனாக சொல்ல போனால் அவங்க உண்மையிலுமே ரொம்ப தங்கமான மனுஷன். ஏன்னா சாப்பாடு வந்து ஒவ்வொரு இடத்துலலாம் பற்றாக்குறை மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து சாப்பாடு வித் கறி A to Z, பரோட்டா, தோசை, ரைஸு, சட்னி, ரசம், கிரேவி A to Z இருக்குது. ஓகே ஓகே டபுள் ட்ரிபிள் ஓகே. ஐ எம் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஹாப்பி. ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி மூமெண்ட். சிறப்பான தரமான சம்பவம். நீ என் கூட தான் படிச்சு எப்படி இப்படி பேசுகிறேன்.
எல்லாமே சேட் ஜிபிடில போட்டோம்னாலே A to Z ஏய் இங்க பாரு ஏய் டெக்னாலஜி ஒண்ணும் பண்ண முடியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்பா டேய் சரணா வயிறு நிறைஞ்சிருச்சு. அவ்வளோதான். இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் குறையணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து ரைட் எடுத்து ஆகணும். எல்லா இது இருக்கு மக்களை. எனக்கு வந்து சரவணன் வந்து மாமா மறையாவது, ஆனால் நான் வந்து டே போட்டு கூப்பிட்டுருக்கிறேன். ஒரு வருஷம் மூத்தவன் இருந்தாலும் பரவாயில்ல, தப்பாஞ்சிக்க மாட்டேன். ஓகேங்க மக்களே, அடுத்த கட்டமாக விளாக் எடுக்க மறந்துட்டேன் மக்களே. ஏன்னா வந்து அவ்வளோ டயர்டு, மறுபடியும் போய் ஃபயர் கேமில் போய் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு, ஏன்னா அங்கே வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா காப்பிரைட் பிரச்சனை வந்துட்டு பாட்டு தான் ஓடிட்டுருக்கு. அதனால் இதையே நம்ம எடிட்டர் வந்து எந்த அளவுக்கு வச்சு செய்ய போகிறாருன்னு தெரில. காப்பிரைட் வராமல் எடிட் பண்ணி போடணும். ஆனால் உண்மையாலுமே இந்த பெட்ஷீட் ஒர்த்தான பெட்ஷீட்டு. ஏன் மங்களே பங்கே தூங்கிட்டியா? சரி சாரி தூங்கு. உண்மையாலுமே இந்த பெட்ஷீட்டு தரமான பெட்ஷீட்டுங்க மக்களே. எவ்வளோ குளிர் தெரியுங்களா வெளியே, அத்தனை குளிர் எப்படி அடக்கி வாசிக்குதுங்க அந்த பெட்ஷீட்டு. அப்பா நைட்டில் விளாக். சேனாதி சரி சேனாதி தூங்கிட்டார். The next day. மக்கள்ஸ் இனிய காலை வணக்கம். வெடிஞ்சிருச்சு. எப்பா போன டைம் வந்தப்போ மழை காலம் வேற மாதிரி குளிர் இருந்துச்சு. இப்பவும் வேற மாதிரி தான் இருக்குது. போன டைம் வேற மாதிரி, இப்போ வேற மாதிரி. ஏன்னா இன்னும் அந்தளவுக்கு மழை ஸ்டார்ட் ஆகலையா. ஆனால் டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் யாராவது செல்லில் எடுத்து காமிக்கிறேன். கண்டிப்பாக 10 டிகிரி சம்திங் தான் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அப்படிங்க பாருங்க, கையில் அப்படியே விரைச்சி போச்சு, அவ்வளோ குளிராக இருக்குது. ரெண்டாவது அப்படியே இங்கிட்ட இருந்த அந்த வியூவு, அந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். டேம் வியூ ரெசார்ட்னு சொல்லிட்டு ஆதித்யா டேம் வியூ ரெசார்ட் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்துல டேம் ஒன்று பில்ட் பண்ணியிருக்காங்க. நான் நைட்டே சொன்னேன்ல, அதை காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. அது போக இந்த சுற்றிலும் பாருங்கள் மக்களே, தெரியுதா மலை? இதை பாருங்க, இதுதான் நம்ம தங்கியிருக்கக்கூடிய ஸ்டே. இதுக்கு மேலே வந்துருக்கு எல்லாமே இப்போ நம்ம காலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்டு, இப்படி ஒரு அழகான ஒரு இடங்க. ஓகே மக்களே, அப்படியே பேக்காமல் காட்டுறோம் பாருங்களேன், தெரியுதா? சுற்றிலும் நம்மளை சுற்றி வந்து 360 டிகிரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஹில்ஸ்னால தான் சூழ்ந்துருப்போம். இதை பாருங்க, அதுதாங்க அந்த டேமு. இன்னமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கும் போல். இங்கே தண்ணி வந்து தேக்கலை, தெரியுதா? மழை பெஞ்சுன்னா தண்ணி தேங்கும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், மேகம்லாம் சூழ்ந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே இங்கே பாருங்களேன், எப்படி இருக்குது இடம்? ஜம்முன்னு இருக்கா? நம்ம பாய்ஸ் என்ன தூங்கிட்டு இருக்காங்க மக்களே. நம்மளுக்கு என்ன தான் வந்து நைட் ஆட்டம் போட்டாலும் 1 மணிக்கு படுத்தாலும் 2 மணிக்கு படுத்தாலும் ஏனே தெரில, 6 மணிக்கு மேலே எனக்கு தூக்கமே வராது. தன்னப்பால் எழுந்திரிச்சிருவேன் நான். அதுதான் நம்மளுடைய சுபாவம். இங்கே வந்து பங்காளி படுத்திருக்காரு, இங்கே சேனாதி படுத்திருக்காரு, அங்கே நம்ம அசோக் தால படுத்திருக்காரு. சேனாதி வணக்கம், காலை வணக்கம். சரி ஓகேங்க மக்களே, அப்படியே பார்க்கலாம் மக்களே. அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு மொமெண்ட் நடந்தது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை வந்து இப்போ ரீக்ரியேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அண்ணா வணக்கம். அண்ணா 2 கட்டன் சாய் 1 காஃபிங்கண்ணா. ஓகேண்ணா ஓகே. இதுதான் மக்களே நடந்துச்சு. அதாவது அவராக கால் பண்ணதுனா திடீர்னு 4 வந்துட்டு அப்படின்னு பார்த்தா இந்த ஃபோனில் அடிச்சுது. அப்புறம் அடுத்து அண்ணா டீ காஃபி என்ன வேணும் அப்படின்னான்னு கேட்டார். அப்புறம் சொல்லியாச்சு. நம்ம சேனாதிக்குமே நம்ம அண்ணனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் ப்ராடக்ட் எடுத்துக்கிறதில்ல. அதனால் அந்த 2 பேத்துக்கு வந்து வரட்டிங்க. அடுத்து நம்ம அசோக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி குடிக்கிறாரு. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பூஸ்டாக இருக்கிறனால நமக்கு எந்த ஒரு பூஸ்ட்டுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே எடுத்துக்கல. ஓகேங்களா? நான் அவங்க 3 மட்டும் ஆர்டர் சொல்லியாச்சு. வரட்டும், குட்டிச்சிட்டு வெளியே போய் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்கிறேன். காட்டவே மாட்டேங்கிறே அப்படின்னு கேட்குறாங்க சரவணா. போகலாம். ஓகே மக்களே, வந்துருச்சு சேனாதி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டீ. அது பிளாக் டீயா என்ன காஃபியா? காஃபி. ஓகே, ஓச்சு சாப்பிடுங்க. இதில் ஊற்றுங்க. பார்த்தீங்களா, பிளாக் டீ வேணுன்னா பிளாக் டீ, காஃபி. என்னங்க தேவன்?
அரைச்சிப்பா அரைச்சி கட்டன் சாயா ரீல்ஸ் மண்ணா சேனாதி கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணுங்க. ஓகே சேஸ் பண்ணுங்க, 3 பேர் சேஸ் பண்ணுங்க. நாளா டீ காஃபி விட்டு ரொம்ப நாள் ஆச்சு மக்களே, அதனால தான். நல்லா இருக்குல்ல, சுற்றி வியூ பாயிண்ட்டு வேறு லெவலு, ஹில்ஸு, நல்ல ஜில்லுன்னு கூலிங் கிளைமேட்டு, நல்லா கட்டன் சாயா வேறு லெவல். உள்ள ரெசார்ட்லாம் சும்மா பயங்கரமான ஒர்த்தப்பா. மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வாங்க. நீங்களே மிஸ் பண்ணிடாதே, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சி போயிடும். கனவிலே என்னது எடுத்தே இல்லையா? எடுத்து தானே இருக்கிற ஃபோட்டோ போஸ்ட் கொடுப்போம்ல. என்ன ஃபோட்டோ ஷூட்டா? ஏங்க எங்க பங்காளிய பாருங்க. ஏய் எடுத்தாச்சு. சரி சரி வரேன். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் சும்மா. வாங்க கமான். அங்க பாரு. வாவ், வாட் எ பியூட்டி. நைட்ல ஒண்ணுமே தெரியல, என்ன உண்மையாலுமே வேற லெவலா இருக்குது. இப்போ அங்கதான் போக போறோமா? அங்கெல்லாம் போக முடியாது. அதான்டா சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 பீக் ஹைட்டான பிளேஸ் அதுதான். ஆனைமுடி. இதுதான் ப்ரோ ஆனைமுடி. இதுதான் ப்ரோ ஆனைமுடி. மக்களே பாத்தீங்களா இல்லையா? நான் பாருங்க மக்களே எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுதான் மக்களே நம்ம சவுத் இந்தியாவிலே நம்பர் 1 ஹைட் இதுதான். நம்ம தெரியுதா எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கு கீழேயே தான் நம்ம இந்த ஸ்டே இருக்கு. சாமி நானா வேற லெவல். இல்ல நைட் வந்தா போனா அந்த அளவுக்கு நைட் தெரியல தானே. டேய் இதே மாதிரி தான் போன டைம் நான் வியந்தேன். மக்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் எப்போ போட்டோ நம்மளால் எடுத்தாலும் சரி உடனே அவருக்கு வந்து வேணும் நம்பரை சொல்லி உடனே அனுப்ப சொல்கிறாரு. அசோக் ப்ரோ ஒரு 100 ரூபா ஜிபே வாங்கிட்டு தான் அனுப்புறீங்க. 100 ரூபா ஜிபே பண்ணால் தான் போட்டோ உனக்கு கிடைக்கும். பண்ணிக்கலாமா? ஓகே சரி போகலாமாங்க. அசோக் தலைவரே போங்க தலைவரே. மக்களே இங்கே பாருங்க இப்படி தான் இது வந்து இந்த பக்கமாக மேலே இதே மாதிரி இருக்குங்க மக்களே. மேலே இதே மாதிரி 2 ரூம் இருக்குது. நீங்கள் பாரு எங்கள் உடம்பு வந்து பாரு, ஜூம் பண்ணி பாரு. அப்படி விறுன்னு இருக்குதா மக்கள். அடுத்து பாருங்க நம்ம கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசங்களும் வந்து இங்கே இருக்காங்க, திருப்பூர்கார பசங்க. அவங்களுக்கு காஃபி டீலாம் வந்துருச்சு போல். இங்கே நிறையா இதெல்லாம் இருக்குது, பெட்ஸ் நிறையா இருக்குதுங்க. ஏய் அழகி இவன் நம்மால் வந்து ஒரு பெட்டில் வருங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயுமே 3 பேர் இருக்காங்க. அதனால் அந்த பெட்டு கம்பல்சரி யாருக்கு ஷூட்டபுளாக வந்து இதாகுமா, எல்லார்த்திட்டையும் போகாது, நாயாகட்டும் பூனை ஆகட்டும். அது மேலே ஒரு அடிக்டட் ஒரு லவ் இருந்தால் தான் கம்பல்சரி வந்து எதாக இருந்தாலும் வரும். அங்கே பாரு நீ என்னடா லவ் எங்கள் பங்காளியில் பாடுற டேய். வேற லெவல் ஆத்தியா உள்ள சுட்டச்சு போடுறாரு வேறு. இல்லை இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூனையை பாருங்க அப்படியே அந்த முடியெல்லாம் சிலுத்து போயே தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க, கையில் அந்த அளவுக்கு தெரியாது. பூனையோட அந்த மேலே அந்த முடியை பாருங்க, அப்படியே அந்த ஒரு குளிர் நடுக்கத்துலேயே இருக்குது. கம்பல்சரி விளையாடலாமா மக்களே? அடுத்து பாருங்க நம்ம அசோக் வந்து ரெடி ஆகிட்டாரு. ஏய் சூப்பர். ஆரம்பிக்கலாமா மாப்பிள்ள? கம்பெனி கொடுத்துருங்க. எப்பா நாங்களாம் ஓல்டு பிளேயர். ஐயோம்மா நீங்களாம் அப்பிலேருந்தே பிளேயர். அட இது வா இப்படி அடிக்கணுமா? போடு ரெடி மாட்டி ரெட்டில் பாருங்க. அது நான் எங்கப்பா போய் அடிப்பேன்? வெளியே ஏரில் தான் போய் அடிக்க முடியும். நல்ல வேலை. ஓகே மக்களே அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் ஆக்டிவிட்டீஸுக்கு நிறையா இருக்குது. ஸோ பேட்மிண்டன் நீங்கள் வந்து செட்டில் காருக்கு வச்சுருக்காரு. அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பேட் கையில் வச்சுருந்தீங்க. எங்கடா அது? இந்த பாருங்க பேட் இருக்குது, குழந்தைங்கன்ட்டு இல்லை பேட் இருக்குது, பால் வந்து மாப்பிள்ள அங்கே எடுத்து வச்சுட்டு மாப்பிள்ள ஒன்றும் பிரச்சனை வாங்க ஓகே எடுத்துக்கலாங்க. அதான் இங்கே வந்து ஒன்றும் பிரச்சனை வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம், பஞ்சமே இல்லைங்க. ஆரம்பிக்கலாமா? ரெடி? இப்படியே வச்சுக்கிட்டா
அட்டி வெங்காயம். நான் எப்படி எங்கே போனாலும் ஏய் இல்லை டேய் யாரா இவனுங்க காட்டுத்தனமா என்ன இருக்காங்க. கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேய் இதெல்லாம் மென்மையான விளையாட்டுங்க வேற. ஒன்லி ஒன்று மயோஜி குச்சி யூஸ் பண்ணி விளையாடணும். இப்படி கரெக்டாக எடு. அது ஃபவுல்ரா. ஒன்றும் பிரச்சனை போ. இதா எப்படி நல்லா வருதா? சூப்பரா. அவ்வளோதான்டா, நம்மளும் ரெடிடா. ஐயோ முடிச்சுட்டான்டா. அவ்வளோதான் வேலை போயிடுச்சுங்க மக்களே. வாங்க அடுத்து மேலே போய் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன். ஆமாம், ஆனால் கரெக்டான டைமிங்கில் ஆமாம் மேலே போனது மேலே போய் எடுக்க போனப்பல எங்க எல்லாம் கேரளா ரூட் மக்களே பாருங்க. அதான் சொன்னேன்ல ஆதித்யா டேம் யூரசட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே காமிச்சல கீழே இருந்து. ஸோ மேலேயே வந்தாச்சு. சரவணன் வாங்க அந்த பக்கம் போகலாம். இதே மாதிரி இந்த பக்கம் இருக்குதுங்க மக்களே. ஏ ஃப்ரேம் ஹவுஸ்னு இதுதான். இன்னொன்று என்ன கேளுங்க, முக்கியமாக சொல்ல மறந்துட்டோம். வைஃபை இருக்குது. வைஃபை இருக்குது. உண்மையிலுமே இங்கே வந்து வேறு எந்த ரெசார்ட்டில் மேபி இருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வைஃபை, டிவி கனெக்ஷனு, மொபைல் கனெக்ஷனு எல்லாமே பக்காவாக இருக்குது. பாருங்கள், இதான் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க. வைஃபை செட் பண்ண பிளேஸ் பாருங்கள். ஒர்த்துப்பா. இந்த வாட்டர் ஹீட்ரு. எல்லாமே அனைத்து விதமான இது இருக்குது. வாங்க மக்களே அப்படியே காட்டுறேன். இங்கே பாருங்க மக்களே, ஓரியன்ட் வாட்டர் ஹீட்ரு. சரிங்களா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எனி டைம் சுடு தண்ணி வரும். இங்கே பாருங்கள் தைல மரம். அதனுடைய ஹைட் வீட்டுக்கு சேம் ஹைட்டில் நம்ம இருக்கோம். ஆனால் ஒரு மினிமம் ஒரு 30 அடி இருக்கும், 30 அடிக்கு மேலே இருக்கும். சேம் அதே ஃபீலுக்கு நம்ம இங்கேருந்து அதை கிட்ட வந்து டச் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. அப்படியே வாங்க. சாமி நானா கொளுத்துறான்டா. உண்மையிலுமே இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உண்மையிலுமே ஒர்த்தான பிளேஸு. வேறு லெவலில் எங்கே பாருங்கள், சுற்றி வந்து ஹில்ஸ் தான். ஃபுல்லாக வீடு பாருங்கள்ல, குட்டி குட்டியாக பார்க்குறக்கே இவ்வளோ ஒரு அழகாக நல்ல ஒரு அழகான ஒரு தோட்டத்தில் எல்லாமே வியூ தான். வேறு லெவல். இதெல்லாம் சுற்றி நல்லா மக்களுக்கு காமிச்சேன். சூப்பர். இங்கே அதே மாதிரி தான். இங்கே வந்து நின்று ஃபோட்டோ பாயிண்ட்டு மக்களே, அழகாக நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே பாருங்க நம்மளுது அவ்வளோ பயங்கரமாக இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் நம்ம இங்கே இருந்தோம். புரியுதுங்களா? இப்போ மொத்தம் 4 ரூம்ஸ் இருக்குங்க. அண்ணே உள்ளே போகலாங்களாண்ணே? வாங்க உள்ளே பார்க்கலாம் வாங்க. ஓகேங்கண்ணே. பாருங்க அங்கங்கே இந்த மாதிரி செமையாக இருக்குது. என்னங்க பண்ணுறீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் ரூம் செக் பண்ணலாம். ஓகே இல்லை வாங்க வந்துட்டேங்க. எங்கே சேம் அதே மாதிரி இருப்பா. சேம். இப்போ அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் பசங்க எழுந்திரிச்சு வெளியே அப்படியே ஒரு வாக் மூட் போயிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ். கம்பல்சரி வாங்க. எல்லாமே இருக்குது. சேம் எல்லாம் கீழே எல்லாம் என்ன கீழே வந்து மேலே வரைக்கும் எல்லா ரூமுக்கும் ஒரே மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக இன்டீரியர் ஆம்பியன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. சூப்பர். ஆனால் இதில் என்ன ஹைலைட்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நைட்டு தான் வந்தோம். ஆனால் மேலெலாம் ரூம் வந்து விசிட் பண்ணவே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஒரு சின்ன ஒரு பால்னால மேலே வந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலுமே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர். அதுவும் இந்த ரெசார்ட் ஓனர் பயங்கர ஐடியாலஜியில் கட்டியிருக்காரு. வேறு லெவல். உண்மையிலுமே ஹில் ஸ்டேஷனில் வந்து இப்படி ஒரு ரெசார்ட்டில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். கம்பல்சரி வாங்க. பாத்தியா கோயம்பேட்டு கட்டுற மாதிரி இருக்கு. ராமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஆதித்யா ரெசார்ட். இப்படி பண்ணி நல்லா இருக்கும். ஆனால் இருந்தாலும் நான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதுலேருந்து அது பழக்கிறதுனால வந்து அப்படி வந்தேன். யாரும் வந்து ட்ரை பண்ண வேணாம், சேஃப்டி கிடையாது. உண்மையிலுமே நான்லாம் இந்த மாதிரி வந்து இப்படியெல்லாம் விளையாடுறதுக்கான பிளேஸில் விளையாடவே இல்லைப்பா. நல்லா இருக்கு. நான் இதில் விளையாடுறேன். நானும் குழந்தை தான். கம்மன் இருக்கேன். சத்தியமா குழந்தைங்களா சரவணா பிஞ்சிட போகுதுடா. நல்லா இருக்கு. என் வெயிட்டுக்கெல்லாம் வைக்கப்பா. ஏங்க யாருலயும் பறக்குறீங்க. பிஞ்சிரும்.
என்ன கேளுப்பா, உண்மையில நல்லா இருக்குடா. ஆமாடா நல்லா தாண்டா இருக்குண்டா. இதில் உட்கார்றியா? இது என்ன சொல்றீங்க? அதெல்லாம் குழந்தைங்க பொருள் உடச்சிட்டா நம்மளை திட்டுவாங்க. யாரு நீங்க? குழந்தைங்க. முன்னாடி அடுத்து பாருங்க மக்களே, எங்கள் அண்ணன் பார்த்தீங்களா இல்லையா, அவர் காதல் சாட்டு லவ் மூடில் இருக்காரு. இல்லாமல் அவருக்கு நெக்ஸ்ட் வீக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவர் முகத்தை பார்த்தீங்கனாலே ஒரு பிரைட்னஸ் தெரியும். காந்தல ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சுட்டானுங்கடா. இதனாலவே நல்லா இருக்குங்க. இவர் 2 பேரும் இப்படி இந்த வேலை மாடி இது மூஞ்சலாடுறீங்களேடா. ஐயோ, இவனுக்கு எல்லாமே தெரியாதனமா மேலே ஏறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். பின்னாடி வாங்க. ரொம்பலாம் போக வேணாம். என்ன ப்ரோ உந்து ப்ரோ காலில் அவர் உந்து இல்லை இல்லை என்னென்னு கேட்டீங்கன்னா நான் உடனே ஜம்ப் பண்ணிடுறதுக்கு வேறலையே ஜம்ப் பண்ணி பிடிச்சிக்குவேன். நீங்கள் தான் போவீங்க மக்களே. அதுக்கடுத்து இங்கே எல்லாமே வச்சுருக்காருங்க. பைப்புலேருந்து என்ன சொல்கிறது, டாகி ஜெர்மன் ஜப்பாட் டாகி இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, வாட்டர் கேன்லாம் பாருங்க. இங்கே பாரு, பார்க்கவே இல்லைடா. எங்கே காணும் அதுக்குள்ளே, எங்கே வாட்டர் கேனுக்குள்ள போயிடுச்சு. ஏம்மா பச்சைக்கிளி வெளியே வாம்மா, வாயிலுக்கு போட்டுற போகுது. எங்கடா காணும்? அடுத்துங்க பாருங்களேன், இந்த ஸ்டோர் ரூமில் பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சரிங்களா, சீப்பு எல்லாமே அவைலபிள் உண்டு. இங்கே பாரு, பேசிக் எல்லாமே புறாடா. புறா முயல் வர்றா, கீழே வர்றா. இங்கே உங்க விட மாட்டியாடா? அப்படியே குட்டிடா. அண்ணன்ட்ட கேட்டு குட்டியை தூக்கிட்டு போயிடலாமா? வெள்ளை கலர் முயல், அங்கே வேறு பிளாக் கலர் முயல் பாரு. அங்கே பாரு, பொசு பொசும் நல்லா இருக்கு. காதை பிடிச்சி கடிக்கலான்னு இருக்குதுப்பா. நல்லா இருக்கோடவா, முயலை கூட விட்டு வைக்க மாட்டேங்க. இல்லை அங்கே பாரு, இல்லை குழு குழு நல்லா இருக்கிறாரு. சிக்கனின்னு வையே, அவனை காதை பிடிச்சி கடிச்சு போடுவேன். என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு சேஃப்டி. சப்போஸ் ஏற முடியலாம் கூட இப்படி ஒரு சேஃப்டிக்கு பிடிச்சி ஏறிக்கலாம். எல்லாமே எல்லா ஸ்பெசிஃபிக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே இருக்குது. சேஃப்டியாக எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். வாங்க, நல்லா இருக்குது பாருங்கள். இது ஒரு பார்க்குக்குள்ளே, நம்ம பார்க்கில் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இருக்கிறோம். இருந்தாலும் இது நம்ம ரெசார்ட்டில் பயங்கரமாக இருக்குது. மக்களே அடா 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 வேற மாதிரி சாப்பாடெல்லாம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் பிரதர் அசோக், மெதுவடை 4, அப்புறம் பருப்பு குழம்பு, அப்புறம் சட்னி, பொங்கலா, இட்லி. ஓகே, இட்லி அது பொங்கலா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதுதான் தோசை. சரி பரவாயில்ல மக்களே. அடுத்து பாருங்கள், இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்துருச்சுங்க. ஃப்ரூட் சாலடு வாவ், வேறு மாதிரி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க மக்களே, ப்ரெட்டு வித் ஜாமு கலக்கலாக இருக்குதுப்பா. அடா 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 ஆரம்பிச்சிடலாம் மக்கள். ஆரம்பிச்சிடலாம் அசோக். இதுக்கு மேலே வெயிட்டிங்லேயே வெறியாகுது அசோக், பசிக்குது, ரொம்ப பசிக்குது. இதை கடைசியாக ஓப்பன் பண்ணுற மக்களை சாப்பிட்டு. வைங்க 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 தோசை இருந்தா சார், அவனை வச்சுட்றா. பிளேட்டு சும்மா ஜம்முன்னு இருக்குதே. அவ்வளோதான், பாய்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே இந்த இடத்துல அப்படியே இந்த லொக்கேஷனை மட்டும் வாங்க சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வடை, மெதுவடை எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியமான பலகாரத்துலேயே டக்குன்னு சாப்பிடு நீருவோ. எனக்கு பசிக்குது, பசியாக போச்சு. அது ஃபர்ஸ்ட் நாங்கள் சாப்பிட்றோம். நல்லா இருக்குதா? அசோகே
எப்படி ப்ரோ இருக்குது இந்த இடத்துல? ஹெவன். உட்காந்து சாப்பிட்றதுக்கும் மக்களே அந்த வியூவுக்குமே பயங்கரம்ண்ணா, பங்கமாக இருக்கு. சட்னி என்னன்னு கேட்டால் நல்லா ஜில்லுன்னு கிளைமேட்டு, ஜில்லுன்னு காற்று, சுட சுட சாப்பாடு, நல்லா கூலிங்காக இருக்கிறப்போ நல்லா ஆவி பறக்க இட்லி, தோசை, கொஞ்சம் சாம்பார், சட்னி, மெதுவடை, ஃபினிஷிங்காக வாழைப்பழம், ஃப்ரூட்ஸு எல்லாமே. அதெல்லாம் ஓகே. இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது? நாம் வந்து அனுபவிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் வந்து அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் அவ்வளோதான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும். ஓகே மக்களே, சரவணா அடுத்த கட்டமாக ஃப்ரூட்ஸில் இறங்கிடலாம்டா பிரதர். இதை சாப்பிட்டு கடைசியாக ஃப்ரூட்ஸ் போய்க்கலாம் பிரதர். ஆனால் ஃப்ரூட்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன ஆகும்? இது சாப்பிட்டு சாப்பிடலாம். அப்படியா? நான் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன கேட்டேன்னா சின்னதுலேயே இந்த ஜாம் ஐட்டம் எனக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரூட்ஸு எடுத்துக்கிறேன். ஆப்பிள், ஜஸ்ட் பனானா. ஜஸ்ட் பனானா. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரூட்ஸு. பிரதர் அப்புறம் சார் எடுத்துக்கணும். சாட்டிஸ்ஃபைடான சாப்பாடு மக்களே, உண்மையாலுமே ஒத்தாக இருந்துச்சு. அது ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் கொடுத்தாரு பாருங்க, செம மங்கமாக இருக்கா. பன்னு பிரெட் வித் பஞ்சாம். அதான் சார் நான் சாப்பிட மாட்டேன். நீயே லைக் பண்ண மாட்டேங்க. ரைட்டு வச்சுடுங்க. இன்னும் ஜாம் உள்ளே இருக்குது. எப்படியா பக்காளி இருக்கு? அருமையாக இருக்கா? என்ஜாய். ஓகே மக்களே, ஃபைனலி நம்மளும் வந்து பிரெட் வித் ஜாம். அசோக் வந்து சாப்பிட்டு இருக்கும்போதே தலையை வந்து பிரெட் வித் ஜாம் எடுத்து ஜம்முன்னு ஒரு பைட் விட்டுட்டா அப்படி. ஸோ நம்ம பங்காளி வந்து ஜாம் எடுத்து மேலே அப்படியே ஐஸ்கிரீமாக வச்சுட்டாரு. ஜாம் வந்து மக்களே அப்படியே பன்னோட வந்து அந்த லேயரோடு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டோம்னா தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே நாவில் நடனம் ஆடும். நம்ம வந்து ஜாமை வந்து தொடவை திங்கிற வரம்பரை இல்லை, அள்ளி திங்கிற வரம்பரை. ஏன்டா பங்காளி? கரெக்டு. ஒத்துக்கல்னாலும் அதுதான் நெசம். கிள்ளி சாப்பிடக்கூடாது, அள்ளி சாப்பிடணும். சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது கிசான் ஜாம் வந்து இருக்குமில்ல, அது வந்து என்னென்னா இது ஃப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றது. ஆனால் அதை எடுத்து அந்த பாக்கெட்டை வாங்கி சாப்பிடுவோம் மக்களே. அதுதான் 90s கிட்ஸ். சொல்லலாம் மிஸ் பண்ணிட்டேன். நல்லா இருக்கா? ஓகே, சூப்பர். சூப்பராக இல்லை, நல்ல கிளைமேட்டு. இதில் இன்னொன்று என்ன பாரு, அங்கே பாரு அந்த வெயிலுக்கும் அந்த மலை வந்து ஒரு கலரு, அந்த மரம் பாரு ஒரு கலர் கொடுக்குது, அதுக்கு கீழே ஒரு கலர் கொடுக்குது. எப்படி பாரு, மரம் வந்து இந்த இது நாங்கள் வாழ்ந்த கடைசியாக, சரி தப்பாக சொல்லிட்டேன். நான் வாழ்ந்த நான் வாழ்ந்த இடத்த இல்லை
நாங்கள் என்ஜாய் பண்ண இந்த ரூமில் ஈஸியாக ஒரே ஒரு டைம் படுத்துக்கிட்டா. ஓகே மக்களே, அவ்வளோதான், செக் அவுட் பண்ணியாச்சு. சரி, மொக்கையாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போலாமா? ஓகே ஓகே, டன் செக் அவுட் பண்ணியாச்சுங்க மக்களே. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா காந்தலூர் ஃபால்ஸுக்கு போகிறோம். அப்புறம் இன்னொரு பக்கம் போகிறோம், எங்கேயும் தெரில, கூட்டு போவாங்க நம்மளை. ஓகே மக்களே, ஃபைனலி ஆதித்யா டேம் வியூ ரெசார்ட்லேருந்து நம்மளும் கிளம்புறோம். நம்ம கூட நம்ம ஊருக்காரங்க, திருப்பூருக்காரங்க, அவங்களும் வந்து செக் அவுட் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய அருவி, இங்கே இருக்கக்கூடிய காந்தலூர் இருக்கக்கூடிய சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸுக்கு எல்லாமே வந்து சுற்றி பார்க்க ஜீப் ரைடு பண்ண போகிறாங்க. ஆனால் வணக்கம், எப்படின்னா இருந்துச்சு இந்த நம்ம ஆதித்யா டேம் வியூ ரெசார்ட்? எப்படி இருந்துச்சு, எங்களுடைய கவனிப்பு எப்படி இருந்துச்சு? நீங்கள் போகக்கூடிய பேக்கேஜ் நேற்று போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இன்றைக்கும் போக போகிறீங்க, இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லுங்கள். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, மெயினாக வந்து இந்த ஸ்டே ஏ-ஃப்ரேம் கேபின் வந்து இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி காம்போஸில் மேக்ஸிமம் எங்கேயுமே நீங்கள் எடுக்க முடியாது. ஓகே, பர் பர்சன் நாங்கள் மெம்பர்ஸ் ஜாஸ்தின்றனால அரௌண்ட் ஒரு பட்ஜெட் 2K முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு. இதில் வந்து எல்லாமே ஃபுட்டுலேருந்து எல்லாமே ஒரு காம்போ வரனால நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி காம்போவில் வரும்போது நீங்கள் வாட்டுக்கு ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களுக்கு வாட்டுக்கு ஃபுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும், கேம்ப் ஃபயர் எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. தனித்தனியாக பே பண்ணிகிட்டு இருந்தால் அது ரெடி ஆகுதா இது ரெடி ஆகுதுன்ற டென்ஷன் நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, ஜாலியாக என்ஜாய் பண்ணோமான்னு இருக்கலாம். கண்டிப்பாக. அது போக ஜீப் சஃபாரி போகிறோம். ஏற்கனவே வந்திருக்கேன் இதே காம்போவில், இங்கே இதே பிளேஸ்க்கு வந்திருக்கேன் நான். எல்லாமே ஃபால்ஸு இங்கே இருக்கிற எல்லா சைட்ஸும் இங்கே சுற்றி காட்டினாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. மெயினாக ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி யாருமே மிஸ் பண்ணாதீங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மக்களே, ஆஃப் ரோடு ஜீப் சவாரி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு டிரைவரை வச்சு நம்மளை செஞ்சாருன்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். காந்தலூர்லேயே வந்து நம்ம பண்ண வேண்டியதில் மொதல் அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஜீப் சவாரி தான். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுபோக இவங்க கொடுக்கக்கூடிய இந்த பேக்கேஜ், இவங்க கொடுக்கக்கூடிய ஃபுட்டு, இவங்க கவனித்த விதம் எல்லாமே ஆலினால் நானே சாட்டிஸ்ஃபைடு, நம்ம நண்பர்களும் சாட்டிஸ்ஃபைடு. நான் பார்க்கலாங்களா? பாய். மெயினாக காம்போவில் வந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே மக்கள்ஸ், காலையிலேருந்து நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் இந்த ரெசார்ட்டுடைய ஓனர்கிட்ட வந்து நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு. ஜீவான்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் வந்து அறிமுகம், இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆகிட்டா. அப்படி அண்ணா வணக்கம். தேங்க்யூ. ஓகே, வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கு. உங்கள் சன் நல்லா இருக்கிறாரா? எல்லாம் ஓகே, அண்ணாவுடைய சன் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மக்களே. அண்ணா வந்து பொள்ளாச்சி, எல்லாமே நானே சொல்லிட்டேன். ஆனால் எப்படி போயிட்டுருக்கு? நாங்கள் சூப்பராக போயிட்டு இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த ஊர் பொங்கமாக கெஸ்ட்டாக இந்த ஊருக்கு வந்தவன் தான். ஓகே, இந்த ஊர் ஒரு சில விஷயங்கள் பிடிச்சி போனதுனால அப்பயே அடிக்கோக்கா இப்போ வந்துட்டே இருப்பேன். அப்போ லேண்டு ஃபஸ்ட்டு வாங்கின லேண்டு. ஓகே, அதுக்கப்புறம் லேண்டு வாங்கி போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வந்தோம். புது பிஸ்னஸ்னால் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் அப்பயே ரன் பண்ணணும், ஏஃப்ரேம் போட்டோம். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த சக்ஸஸ்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் மீண்டும் கிட்டத்தட்ட இங்கே நிறையா லேண்டு வாங்கி வச்சுருக்கோம். அந்த லைனும் போயிட்டுருக்கு. சரி, இப்போ நம்ம எடுத்த வேலையை 100% தெளிவாக முடிச்சுக்கலாம்னா கெஸ்ட்டு இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் நான் 100% வந்துடுவேன். நான் இருந்து பார்த்தா தான் எனக்கு ஒரு திருப்தி, அதே மாதிரி கெஸ்ட்டுக்கு ஒரு திருப்தி. சரி, அதே மாதிரி ஃபுட் வைஸு எல்லாமே நீங்கள் கூகுள் ரிவ்யூ எல்லாம் பார்த்துருப்பீங்க. நமக்கு அந்த மேக்ஸிமம் மைனஸ் வந்தால் நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக வீடியோவிலே தெரியும் நினைக்கிறேன். நமக்கு சந்தோஷம். கண்டிப்பாக பணம் கொடுக்க அது ரெண்டாவது விஷயம். கண்டிப்பாக அவை திருப்தி. ஏன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு பிளான் பண்ணி வருவாங்க. வரப்போ அவைக்கு மனசு அப்செட் இல்லாமல் போகணும். கண்டிப்பாக மீண்டும் அவைக்கு லிங்க்கு அவை மூலியமாக லிங்க் வரதா பெஸ்ட்டு. கண்டிப்பாக அது மாதிரி உங்கள் வீடியோ சப்போர்ட், உங்கள் சப்போர்ட்டுங்கிறக்கப்போ ஒரு இது. அதே மாதிரி புதுமையான ஏரியா தான். இங்கே நானும் கிட்டத்தட்ட நிறையா ஸ்டேட்டு வெளிநாடு எல்லாம் சுற்றியாச்சு. சரி, ஆனால் இது மாதிரி நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு திருப்தியான ஒரு இதெல்லாம் ஒரு மற்ற கேம்ஸ் ஜிப் லைனும் மற்ற கேம்ஸ்லாம் போட்டு இப்பயும் போயிட்டு வந்ததுக்கு 1500, 2000, 3000. ஜிப் சவாரி பட்ஜெட்டும் கம்மி தாங்க. 1-2 பேர் வந்து அதிகமாக தெரியும். கேங்க ஒரு 9 பேர் 8 பேர் வரப்போ இந்த கம்மியான பட்ஜெட்டில் இவ்வளோ ஒரு கேப்பியாக சந்தோஷமாக ஒரு புது அனுபவத்தை வேறு இந்தியாவுக்குள்ளேயும் நான் நிறைய சுற்றியாச்சு. ஹிமாச்சல் அது வேறு ஸ்டைலு. இங்கே நம்ம லோக்கலுக்கு பெஸ்ட்டான இது என்னை பொறுத்தளவு. அதே மாதிரி கெஸ்ட்டும் திருப்தி ஆகிட்டே போகிறாங்க. யாருக்குமே ஒரு மனசு சங்கடமாக போகிற கெஸ்ட்டும் எதுவும் இல்லை. நம்ம சந்தோஷமாக தான் போகிறாங்க. சரி, அது ஒரு ரிப்ளை எப்படின்னா அவை லிங்க் கொடுக்கறனால எங்களுக்கு திருப்தி ஆகிக்குது. அவ்வளோதாங்க. ஓகேங்கண்ணா, பரவாயில்ல, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இன்றைக்கி வந்து போன டைம் வந்தப்போ நான் கௌதம் சுபாஷ் வந்தோம். அவங்களே செம்ம ஹாப்பி. இன்றைக்கி நம்ம கூட வந்து நம்ம சேனாதி என்கிற சரவணன் எங்களுடைய பங்காளி, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அல்டிமேட் அசோக் ப்ரோ இருக்காரு. ப்ரோ, நீங்களே எப்படி என்ஜாய் பண்ணீங்க? சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். சூப்பர்ண்ணா. தேங்க்யூ. எக்ஸைட் பண்ணவே இல்லை. ஓகே, வேற லெவல். ஓகே, கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகே, என்ஜாய் தானே பைஸ்? சூப்பர், ஃபுல் ஹாப்பி. மறக்காம வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இடத்த விசிட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா. பாய் நண்பர்களே. இன்னும் இருக்கு, வீடியோ இருக்கு. அடுத்த